சேனல் மணிஸ்ரீ லேர்னிங்ஸ். நம்ம சேனல்ல டிஎன்பிசி சம்பந்தமான அனைத்து அப்டேட்ஸ்களும் அதுவும் இல்லாமல் டாபிக் வைஸ் கொஞ்சம் வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். சரிங்களா? இப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சிலபஸில் இருக்க டாபிக் வைஸ் வந்து வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு பாலிட்டியை சூஸ் பண்ணியிருக்கேன். பாலிட்டி பார்த்தீங்கன்னா யூனிட் 4. யூனிட் 4ல பாலிட்டி வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க. எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, சிலபஸை சாஃப்ட் காப்பியாக இல்லாமல் ஹார்ட் காப்பியாக கையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எந்தெந்த கொஷின்ஸ் எங்கேருந்து வருது, எந்த டாப்பிக்லேருந்து வருது, எந்த யூனிட்டில் எத்தனை கொஷின்ஸ் வருதுன்னு நம்ம வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும். ஹார்ட் காப்பி கையில் இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்க முடியும். சரிங்களா? அதுவும் இல்லாமல் எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் என்னோட வெரி ஆல் த பெஸ்ட் ஃபார் 2026 டிஎன்பிசி எக்ஸாமுக்கு. சரி வாங்க நம்ம பாலிட்டியில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாலிட்டி எடுத்திருக்கோம். பாலிட்டியில் என்னென்ன டாபிக் இருக்குன்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்புனா நம்ம இந்தியாவோட பாலிட்டியை தான் பார்க்க போறோம். சரிங்களா? அந்த அரசியலமைப்புல கான்ஸ்டியூஷன்னா இந்திய அரசியலமைப்பு தான் ஃபுல்லாக இருக்க போகுது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து முகவுரை, அடுத்து முக்கிய கூறுகள்னா எந்தெந்த நாட்டில இருந்து நம்ம இந்திய அரசியலமைப்புக்கு என்னென்ன வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இதில் இருக்கும். அப்புறம் ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசங்கள். ஒன்றியம்னா நம்ம மத்திய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, யூனியன் டெரிட்டரி, இதை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் குடியுரிமை, சிட்டிசன்ஷிப்பு, அடிப்படை கடமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை. ஓகேங்களா? அடிப்படை உரிமைனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அடிப்படை கடமைனா ஃபண்டமெண்டல் டியூட்டி. அடுத்த அரசு நெறிமுறை கோட்பாடு. இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுல இருந்து தான் நிறைய தாட்டி கொஷின்ஸ் வந்திருக்கு. டிபிஎஸ்பின்னு சொல்லுவோம். நம்ம அந்த டாபிக் வரும்போது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து ஒன்றிய நிர்வாகம். ஒன்றிய நிர்வாகம்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கவர்மெண்ட் எப்படி வந்து இருக்கு, அதோட நிர்வாகம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஒன்றிய நாடாளுமன்றம். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாடாளுமன்றம் தான் சொல்லுவோம். ஸ்டேட்டுக்கு வந்து சட்டமன்றம் சொல்லுவோம். அதே மாதிரி மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள். ஸ்டேட்டும் சென்ட்ரலும் முடிஞ்ச பிறகு என்ன வரும் அப்படின்னா பஞ்சாயத்து அந்த மாதிரி வரும் தானே. கிராமத்து சைடாக இருந்தால் உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ், கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரிலேஷன்ஷிப்பு, தேர்தல், எலெக்ஷன், இந்திய நீதி அமைப்புகள்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, இதை பற்றி பார்க்கறது. சட்டத்தின் ஆட்சி, பொது வாழ்வியல், ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால், லோக் ஆயுக்தா, தகவல் அறியும் உரிமை, பெண்களுக்கு அதிகாரமளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைகள், மனித உரிமைகள் சாசனம், தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைகளும். நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, நம்ம இந்தியாவிலையும் சரி, என்னென்ன கட்சி இருக்கு, என்னென்ன ஆட்சி முறை எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த பாலிட்டியில் இவ்வளோதான் சிலபஸ்ல டாபிக் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நம்ம ஒவ்வொரு டாபிக்கா ஒவ்வொரு வீடியோல பார்க்கலாம். இவ்வளோதாங்க நம்ம பாலிட்டியில் இருக்க டாபிக்ஸு. லைனாக டாபிக் வைஸ் வீடியோ இனி வந்துட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் வேறு சப்ஜெக்ட் எனக்கு அவசரமாக இந்த சப்ஜெக்டை நான் படிக்கணும், ஏதோ ஒரு கோச்சிங் சென்டரில் எனக்கு ஒரு எக்ஸாமு, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் உங்களோட தாட்ஸ், உங்களோட விருப்பம் என்னன்னாலும் சரி, நம்ம வீடியோவை பற்றி எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கூட படிக்கிற டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.